விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. லுக், நான் இங்க வந்தது நீ நினைக்கிற மாதிரி வேற எதுக்கும் இல்ல. நமக்குள்ள எதுவும் கிடையாது, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு போறதுக்குதான். ஓகே ஓகே. என்ன ஓகே? ப்ளீஸ் அனிதா, லவ் பண்ண அனிதா. உன் மனசுல இருக்கு அனிதா, ஒத்துக்கோ அனிதா. அனிதா, ஏன் இந்த மாதிரி இன்டீசென்ட்டா நடந்துக்கிற? இதோ பார், இது லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன், அவ்வளவுதான். முதல்ல ஒழுங்கா படி. டிகிரி முடிச்சனா அடுத்தது MBA 2 வருஷம். நானும் MSc படிக்க போறேன், இன்னொரு 2 வருஷம். அப்புறம் 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும். சோ நமக்குள்ள எந்த கான்டாக்ட்ஸும் வேண்டாம். ஓகே? அனிதா நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். போ அனிதா போ. நான் தான் அப்பவே சொன்னனே எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராதுன்னு. என்ன பண்றது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. இதுக்கும் இந்த வாட்டி ஒழுங்கா தான் படிச்சேன், என்னமோ தெரியல. இந்த புக்கு எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் தலையில எழுதி இருக்கணும். நான் வேஸ்ட், நீ போ. சோ உனக்கு என்ன பண்ணாலும் படிப்பு வராது. இதத்தான் நான் முதல்ல இருந்து. பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட், ஷேர்ஸ்? ஓ, ஜர்னலிசம், ஏர்லைன்ஸ் எல்லாத்துக்கும் படிக்கணும். ஸ்டோரி எழுதுவியா? போயம்ஸ், எஸ்ஸேஸ்? அனிதா நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற. எனக்கு எதுவுமே தெரியாது. நல்லா சாப்பிடுவேன், ஊர் சுத்துவேன், எவனையாவது அடிக்கணும்னா அடிப்பேன், அவ்வளவுதான். ஏய், எந்த மனுஷனுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். சில சமயம் அது அவங்களுக்கே தெரியாது. இவனுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். இல்ல அனிதா. ஏய், உனக்கே தெரியாம நீ ஏதாவது பண்ணிருப்படா. நல்லா யோசிச்சு பாரு, யாராவது எதுக்காகவாவது உன்னை பாராட்டிருப்பாங்க. ஐயோ அனிதா, அந்த மாதிரிலாம் நடந்ததே இல்ல. எல்லாரும் பொறுக்கி புறம்போக்குன்னு திட்டி தான் இருக்காங்க. ஏய், எப்படா எதுவுமே இல்லாம இருக்கும்? நீ மனுஷனா இல்ல மாடா? அது கூட வண்டி இழுக்குமே. சோறு தானே சாப்பிடுற, சொல்லு. உனக்கு என்னதான் தெரியும்? ஏதாவது சொல்லி தொலை. எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க. அனிதா கூல் டவுன். பிராமிஸா அவன் அவ்வளவுதான். என்ன மிஞ்சி போனா மோட்டார் பைக்கை கழட்டி மாட்டுவான், அவ்வளவுதான். நீ அவனை விட்டுரு பிளீஸ். என்ன சொன்ன? மோட்டார் பைக்க கழட்டி மாட்டுவான், அது கூட நாங்க திருடி விக்கும் போதுதான் பார்த்தேன். வாம்மா அனிதா, என்ன விஷயம்? சார் 1 செகண்ட் சார், ப்ளீஸ். அனிதா என்ன ஆச்சு? எனக்கு வரல. ஏய், ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ண. வீட்டுக்கு போலாம் அனிதா. போ, நான் வரல. ஐ லவ் யூ கதர். எவ்வளவு நாள் வெயிட் பண்ண, இப்ப சொல்றேன், வீட்டுக்கு போ. இல்ல அனிதா. ஐ லவ் யூ கதர். ஒன்னு பயத்தை விடு, இல்ல என்ன விட்டுரு. வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சுன்னு உங்க வீட்ல சொல்லிட்டியா? இல்ல. ஏன்? அந்த ஆளு என்ன எத்தனை வாட்டி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் தெரியுமா? இத சொன்னா வேற ஏதாவது திட்டுவான். அவனுக்கு நான் நல்லா இருந்தாலே பிடிக்காது. சோ தனியா ஒரு பிளாட் பார்க்க சொல்லிருக்கேன். முத மாசம் சம்பளம் வந்தோடனே ஷிஃப்ட் ஆயிடுவேன்.
ஏன் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகல? ஏன்னா முடியாது. வெளியில போனா பிச்சை தான் எடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும் பேரண்ட்ஸ் வேணும். அப்புறம் விட்டுட்டு போயிடுவீங்க. கேட்டா எங்க அப்பா திட்டுறாரு, அடிக்கிறாரு. எப்பவுமே உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியே, என்னைக்காவது உங்க அப்பா பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா? ஒரு கவலையும் இல்லாம சுத்திட்டு இருக்க உனக்கே இவ்வளவு கோவம் வருதே. எல்லா ப்ராப்ளத்தையும் சமாளிக்கிறாரே, அவருக்கு எவ்வளவு கோவம் வரும்? அந்த கோவத்துல 2 வார்த்தை திட்டினா, அடிச்சா என்ன இப்போ குறைஞ்சா போயிடுவ? அப்பா தானே. அன்னைக்கு என் கையில அடி வாங்கின. ஒரு பொண்ணு செருப்பால் அடிக்கிறது கூட தாங்கிக்குவீங்க, சொந்த அப்பா அடிச்சா மட்டும் தாங்கிக்க மாட்டீங்க. பாவம்டா பாவம், துரத்தி துரத்தி அடிக்கும். ஒருத்தர் இருக்கும்போது அவரோட அருமை தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் புரியும். சொந்த அப்பாவே அவன் இவன்றியே, அந்த வாய்க்குள்ள ஆசிட் ஊத்தணும். இந்த மாதிரி தாட்ஸோட ஒரு செகண்ட் கூட என்கிட்ட வராத, ஓகே? அழகு குட்டி வர்ஷா, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க வர்ஷா. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசன்னா மாஸ்டர். வர்ஷா 7G ரெயின்போ காலனி, நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல வேரியேஷன்லாம் எல்லாமே இருந்துச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்னன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் கொஞ்சம் டான்ஸ்லாம் வந்துருச்சு. திரும்ப முதல்ல கொஞ்சம் மூமெண்ட் பேஸ்டாகவே இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணியிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் ரியலி நைஸ். இமோஷன், அந்த வாட் இஸ் லைக் அந்த ஃப்ளோ, எவ்ரிதிங் வாஸ் தேர். பட் அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு இல்லாமல் அங்கே ஒரு டான்ஸர் அப்படிங்கிற ஒரு வர்ஷா, அது எல்லா டான்ஸருக்கும் இருக்கிற ஒரு பாயிண்ட். நம்ம திரும்ப நம்ம ஷார்ப்பாக திரும்பணும், நார்மலாக திரும்ப மாட்டோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் ரியலி கிரேட். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ வர்ஷா, தருண் மாஸ்டர் என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். எஸ் தருண் மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஆட்டிடியூடில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். டூ தட், யூல் பி அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர்.